தமிழ் சக நேயர்களுக்கு வணக்கம். ரேபான் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து மைக்கேல் கே ராஜா இயக்கத்துல விமல், கருணாஸ் இன்னும் பல நட்சத்திரங்களா நடிச்சு வெளியாகி இருக்கிற போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படி அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கதைப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமல் அப்புறம் வந்து அவங்களுடைய மனைவி ரிக்கட்ஸ், இவங்க எல்லாருமே மேரி ரிக்கட்ஸ், இவங்க வந்து அவங்க தாத்தா அரவணைப்புல வாழ்றாங்க. அவங்க பிரசவத்துக்காக வந்து டெலிவரி டைமு, அப்போ அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க திருப்பி கொடுக்காம இருக்கிறதுனால விமல் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்காரு. இருந்தாலும் டெலிவரிக்கு பணம் வேணுமே அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிறதுனால ஒரு பணத்தை அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தூக்கிட்டு போகணும். ஸோ அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாரு. அதன் மூலமா வந்து அவருக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் முதல்ல முன்பணமாக கொடுக்கப்படுது. ஸோ அவர் அங்கிருந்து அந்த பிணத்தை எடுத்துட்டு போகும்போது இடையில வந்து ஒரு டோல்கேட்ல வந்து கருணாஸ் வந்து லிஃப்ட் கேட்கிறாரு. இந்த வண்டி அடிக்கடி மக்கர் பண்ற வண்டி, அதனால வேற வழியே இல்லாம கருணாசும் உதவிக்கு அழைச்சிக்கிறாரு. ஆனா கருணாஸ் பண்ற அந்த அடிச்சாட்டியம்லாம் வந்து பார்க்கவே முடியாம இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு போறாரு. ஸோ இந்த பயணத்துல போகும்போது அவரு நிறைய விஷயங்கள், அதாவது எதிர்பாராத விபத்துக்களை எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அந்த விபத்துகள் அப்படிங்கிறது வந்து திடீர்னு வந்து அது ஒரு காதல் ஜோடிகள், அப்புறம் வந்து வேற விதமான சந்திப்புகள், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிணத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அவருக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருந்திருக்கு. அவர் வந்து தாலி கட்டாம ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்தி அவங்களோட குழந்தைகள் வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் கொல்லி போடுவோம் அப்படின்னு உரிமை போராட்டத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முறைப்படி தாலி கட்டி அந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் இது எங்களுடைய உரிமை அப்படின்றதுக்காக போடுறாங்க. இப்போ நாங்க தான் கொல்லி வைப்போம், நாங்க தான் கொல்லி வைப்போம். அதனால வந்து இவங்க என்னன்னா, இந்த பிணத்தை வந்து யாரு முதல்ல கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டா போட்டியில எங்க வெட்டு குத்து கலவரம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அங்க இருக்கு. இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்க வந்துட்டு இருக்காரு. இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவரான விமல் இங்க வரும்போது ஒரு பக்கம் கருணாஸ் உள்ள வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் பணம் வேணுமா, இன்னொரு பக்கம் பிணம் வேணுமா, இப்படிங்கிற இரண்டு போராட்டத்துக்கு நடுவுல எதுவுமே தெரியாத ஒரு ஒரு இன்னோசென்டா வரவர் எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் சமாளிக்கிறாரு, அவருக்கு இயற்கை எந்த விதமான சூழ்நிலையில ஒத்துழைக்குது அப்படின்றத சொல்றதா போகும் நிறம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கதை. ஆக்சுவலா வந்து இயக்குனருக்கு வந்து இது முதல் படம் தான். இயக்குனருக்கு இது முதல் படம் அப்படின்னாலுமே கூட அவருடைய கதை செலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரு கதை. இந்த கதை வந்து ஒரு பட்ஜெட் மூவி. அதே மாதிரி இது வந்து ஒரு பயணத்தை பத்தின ஒரு ஸ்டோரி. அதாவது பழைய காலத்துல அந்த மெத்ராஸ் டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற அந்த ஒரு படத்துல மாதிரியே வந்து ஒரு டிராவல் பேஸ்டு ஸ்டோரி. டிராவல் பேஸ்டு ஸ்டோரினா நம்ம ரீசெண்டா அயோத்தி படத்துல ஒரு டிராவல் பேஸ்டு ஸ்டோரியை பார்ப்போம். பட் அது மதுரையை சுத்தியவும் ராமேஸ்வரம் டு மதுரை இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதும், இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லாங் ஜேர்னி. அதாவது மெட்ராஸ் டு திருநெல்வேலி. இதுக்கு இடையில அவர் அந்த காட்சிப்படுத்திய விதம் தான் வந்து இந்த படத்தை பத்தி பேச வைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டோல்கேட்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அது சாதியமா இருக்கட்டும், அவங்களுடைய வட்டார வழக்குகளா இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து அந்த இடத்துல எடுத்துரைச்சுட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருப்பாரு. எங்கேயுமே வந்து இது இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க அப்படிங்கிற அவர் மென்ஷன் எல்லாம் பண்ணிருக்க மாட்டார். அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கதையே அதுக்குள்ள சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல இயக்குனருக்கான அல்லது குறியீடுகள்ன்ற மாதிரி சொல்லாம வாழ்வியல சொல்லும் போது அந்த வாழ்வியல மக்கள் எளிதாக புரிந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன் இதுக்கு முன்னாடி சுந்தரபாண்டியன் படத்துக்கு இசையமைப்பாளர் கூட. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசையமைப்பாளர் பெருசா யாருக்குமே தெரியாம போயிருக்காரு அப்படின்னா அது ரகுநந்தனையும் சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள்ல நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய நல்ல நல்ல இசைகளும் வந்திருக்கு. ஆனாலும் இது பெரும்பாலும் யாருக்குமே வந்து தெரியாதுங்கிற அப்படிங்கிறதா ஒரு வேதனையான விஷயம். இந்த படத்துலயே அவருடைய இசை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொதுவாக வந்து இந்த கிராமத்து ஸ்டோரி, அதே மாதிரி இந்த டிராவல் ஸ்டோரி, இதுக்கெல்லாம் வந்து எப்பவுமே இளையராஜா சார் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துட்டு உட்காந்துருவோம். ஆனா இவர் வந்து இந்த இளையராஜா சார் ரெஃபரன்ஸ் எடுக்காம அதே மாதிரி அந்த பேட்டர்னுக்குள்ளேயும் போகாம இவர் ஒரு தனி மாநில ஒரு இசை கோர்வையை வந்து கொடுத்துருந்துருக்காரு. அது இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகா ஆர்ட்டா செட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய நடிகர்கள், விமலுக்கு வந்து விலங்கு படம் அப்படிங்கிற விலங்கு வெப் சீரிஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விமல் மேல இருக்கிற பெரிய களங்கங்கள் எல்லாமே மாறிச்சு. இதுலயுமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் வந்து அந்த படத்துக்கு ஏத்தாப்புலயே வந்து கரெக்டா நடிச்சிருக்காரு. எங்கேயுமே வந்து அந்த இம்மெச்சூர்ட் ஆக்டிங்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சென்னை ஸ்லாங் பத்தி பேசுறாரு. பொதுவாகவே வந்து இவர் வந்து அந்த மணப்பாறை ஸ்லாங்கை தாண்டி பெருசாக எங்கேயுமே பேசுறது கிடையாது. ஒரு சென்னை ஸ்லாங்கை பத்தி பேசுறது ஒரு விஷயம் தான் அது. இதுக்காக மெனக்கேடுறாரு. ஸோ திரும்பவும் வந்து ஒரு கம்மக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய இந்த நடிப்புல வந்து நல்லாவே தெரியுது. அது ஒரு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் புலம்புற அந்த காட்சி இருக்கு இல்லைங்களா, சனியம் பிடிச்சவன் என் கூட யாரும் இருக்காதுங்க, என் வாழ்க்கையே நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பணங்கிறா இன்னொரு பக்கம் பணங்கிறான்னு அந்த புலம்புற காட்சி இருக்கு தெரியுங்களா, அது நமக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் தத்ரூபம் நடிச்சிருக்காரு.
இந்த படத்துல அடுத்த ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறது தான் கருணாஸ். கருணாஸ் அப்படிங்கிற ஒரு கூத்து கலைஞரா உள்ள வராரு, நளினமூர்த்தி அப்படிங்கிற பெயர்ல. அவருடைய நடிப்புக்கு யாருமே அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற அந்த ஆதங்கம் மனசுக்குள்ளேயே ஊறி 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 போய் யாரு கிடைச்சாலும் நடிக்கணும் 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 அப்படின்னு ட்ரை பண்றாரு. இப்போ ஜிகர்தண்டா படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கிலி முருகன் வந்து குருவம்மா அப்படின்ற அந்த ஒரு கதையை பேசிக்கிட்டே இருப்பார் பெட்டிக்கடையில உட்காந்துட்டு. அவர் வந்து அதுல வந்து ஒரு பெரிய டேரக்டர் நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவங்க சொன்ன கதையோட ஆதங்கத்தோடைய வெளிப்பாடாதான் இந்த இதுல கருணாசும் அதை வெளிப்படுத்தி இருப்பாரு. அது எல்லா இடத்துலயுமே பிரதிபலிக்கும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு சின்ன முகசுளிப்பையும் கொடுக்கும். பட் கிளைமேக்ஸ்ல அதை வந்து டேரக்டர் கனெக்ட் பண்ணியிருக்க விதம் தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அது வரைக்கும் நம்ம கருணாசை வெறுப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல இந்த வெறுத்த கருணாசை நம்ம ஏன் வெறுத்தோம், அவருக்கு ஏன் ஒரு பின்புலம் இருக்கு அப்படிங்கிற அந்த கதை சொல்லல, அந்த கதை சொல்லாடல்ல புகுத்தி இருக்க விதம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. இன்னொரு பக்கம் திருநெல்வேலியில வந்து ஆடுகளம் நரேனா இருக்கட்டும், பொங்கனா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கதாபாத்திரத்தை கச்சிதமா அழகா அந்த கேரக்டருக்கு ஏத்தாப்புலயே வந்து பொருத்தி பார்த்திருப்பாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அக்காவன் டிக்கிற தீபா ஒரு மிகைப்படுத்தலான பேச்சு, அந்த வட்டார வழக்கத்துல அந்த மிகைப்படுத்தல், அவங்களுடைய வழி, தாலி கட்டாம ஒரு பெண் அந்த குடும்பம் இருக்கும்போது ஊர் சாணம் எல்லாம் எப்படி பேசும் அப்படிங்கிற அந்த வழியை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ கதாபாத்திர தேர்வும் சரி, அந்த கதைக்களமும் சரி, அந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த திரைக்கதையோடைய அந்த ட்ரீட்மெண்ட்டும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப அம்சமாவே பொருந்தி இருக்கு. அந்த பொருந்தி இருக்கிற ஒரே காரணத்தினாலேயும் இந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா போகுது. இயக்குனர் மைக்கேல் கே ராஜாவுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துகள். இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து அவர் கதையை கொடுக்கும் போது இந்த படம் அடுத்த ஒரு எலிவேஷன் லெவலுக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் வேற ஒரு திரை விமர்சனம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.